இதான் எங்க வீடு. வாங்க மம்மி உள்ள வாங்க. வாங்க வாங்க மம்மி. வாங்க மம்மி, இதான் நம்ம வீடு. வாங்க. அபி என்ன பண்ண? வாங்க வாங்க, இதுதான் நம்ம வீடு. வாங்க மம்மி, வந்து உட்காருங்க. வாங்க. அபி சொன்னா கேளு, இவங்க உன் மம்மி இல்ல. உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்க கையை விட டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க சும்மா இருங்கப்பா. வாங்க மம்மி, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க மம்மி. இருங்க வந்துடுறேன். அபி அபி சாரிங்க. இந்தாங்க, இத பாருங்க பாருங்க. எப்படி மம்மி இருக்கீங்க? உங்க படம் உங்கள மாதிரி தானே இருக்கும். நீங்க உட்கார்ந்து பொறுமையா பாருங்க, நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். அபி என்ன சார் இது? அதாங்க எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இறந்து போன என் மனைவியோட போட்டோன்னு இந்த வீட்டுல எதுவுமே இல்ல. மம்மி எப்படி இருப்பாங்க, மம்மி எப்படி இருப்பாங்கன்னு அபி கேட்டப்பெல்லாம் மம்மி முகம் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும்னு நான் சும்மா கற்பனையா சொன்னதை வச்சு அபி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கா. நானே இதை இப்பதான் பாக்குறேன். இந்த உருவத்தை பார்த்துதான் அபி உங்களை மம்மின்னு விடாபடியா பிடிச்சிட்டு இருக்கா. அவ வரத்துக்குள்ள நீங்க போயிடுங்க ப்ளீஸ். மம்மி, இந்தாங்க ஜூஸ். உங்களுக்கு மேங்கோ ஜூஸ் பிடிக்கும்னு அப்பா சொன்னாரு. இந்தாங்க மம்மி, ஜூஸ் குடிங்க. குடிங்க குடிங்கம்மா. அப்புறமா நானும் கவிதாவும் உட்கார்ந்து பேசணும். அப்போ கவிதா, நாம தனியா கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேணாம், அக்கா ஏற்பாடு பண்ண கல்யாணம் ஏற்பாட்டை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் இந்த விஷயம் ரகசியமா இருக்கட்டும்னு சொன்னாங்க. எனக்கும் அது நியாயமா பட்டுச்சு. எனக்கு இது நியாயமா தெரியல. இத பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தா உங்க கல்யாணத்தை இன்னும் ஜாம் ஜாம்னு நடத்திருக்கலாமே. இத பத்தி நான் முன்னாடியே சொல்லிருந்தா கல்யாணம் நடந்திருக்காதுக்கா, கலாட்டா தான் நடந்திருக்கும். கலாட்டா நடந்திருக்குமா? ஆமாக்கா, நான் ஃபோன் பண்ணதா யாரோ ஃபோன் பண்ணி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவிடாம தடுத்துதான் மறந்து போச்சா உனக்கு? எனக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு யாரோ ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? ஏதாவது வெடிய கொளுத்தி போட மாட்டாங்க? என்னத்த, நான் சொல்றது சரிதானே? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் அத்த. உன்கிட்ட சொல்லணும்னு என் மனசு கிடையா கிடந்து துடிச்சது. ஆனா நான் சொல்லல. ஏன் தெரியுமா? நீ ரொம்ப நல்லவக்கா. எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க போதுன்னு தெரிஞ்சதும் அதை நீ எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுவ. அது தெரிஞ்சு என் எதிரி உடனே அதை ஏதாவது ஒரு வகையில கெடுப்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். ஆனா மாமா கிட்ட மொத்தமா சொல்லிட்டேன். மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன்னோட கட்டாயத்தால தான் அவர் என்ன கட்டிக்கிற நிலைமையில இருந்தாரு. அவர்கிட்ட உண்மையை சொன்னா அவராவது சந்தோஷமா இருப்பாரேன்னு சொன்னேன். கூடவே
இப்போதைக்கு இதை வெளியில காட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். கவிதா ஒரு தடவை மிஸ்டர் சித்துவோட என்னை மீட் பண்ண வச்சாங்க. அப்போ கவிதா உங்க வாழ்க்கைக்கு குறுக்க வர மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு தெளிவா சொன்னேன். அப்புறம்தான் அவரு நிம்மதியானாரு. யாரோ ஒருத்தர் கவிதாவுடைய வாழ்க்கையை திட்டம் போட்டு கெடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னதால நானும் இதை ரகசியமாவே வச்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதால தான் இந்த வேட்டியே கட்டினேன். இல்லைனா எப்பவோ தெரிச்சு ஓடி இருப்பேன். சாரி அத்தை, நியாயமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். சாரி. உங்க நினைப்பு ஈடேறாம போனதுக்கு நான் தானே காரணம். ஏன் நினைப்பு ஈடேறாம போச்சா? ஆமா அத்தை, நான் உங்க மகனை கட்டிக்கணும், அது மூலமா நான் நல்லா வாழணும்னு எனக்கான நல்லதை நினைச்சீங்களே, அத சொல்றேன். என்னோட எதிரிங்க கிட்ட இருந்து நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக உண்மையை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. மன்னிச்சிருங்க. ஆமா சம்பந்தி, இவங்க கல்யாண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்களா வந்து சொன்னாங்களா? இல்ல சம்பந்தி, நானா கோவமா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பழனிசாமி மூலமா கவிதாவை சித்தார்த் கட்டிக்க போறாங்கிற தகவல் மட்டும் தான் தெரிஞ்சது. அதுல கௌரி சம்பந்தப்பட்டிருக்கான்னு அப்ப எனக்கு தெரியாது. இந்த சித்தார்த்த பையன் இன்னும் திருந்தாம கவிதா மேல மயக்கமா இருக்கான் போலன்னு அவங்கிட்ட சண்டை போட கோவமா வந்த இடத்துல என்னை தனியா பார்த்த கவிதா தான் கணேஷ் தம்பி பத்தி விவரமா சொன்னான். நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கணேச 2வது மகனா தத்தெடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டு சார்பா இந்த கல்யாண வேலையெல்லாம் பார்த்தேன். என்னம்மா, இப்பவாவது சிரிக்கலாம்ல? அப்பாடா, இப்பதான் அம்மா முகம் பிரகாசமா இருக்கு. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, மாங்கல்ய தாரணம் பண்ணிடலாமே. ஆமாமா, உண்மையை சொல்ற வேகத்துல முகூர்த்தத்தை மறந்துட்டோம். மாப்பிள்ளை தம்பி, இந்தாங்க மாலை போடுங்க. கொடுங்க, நான் போடுறேன். இந்த சித்தார்த் அப்படி உட்காருங்க. உட்காரு, உட்காரு. ಧ್ರುವಂದೇಜೋ ಪ್ರಗಸ್ಪತಿ ಧ್ರುವಂದೇಂದ್ರ ಸ್ರಾಗ್ನೇಶ್ವರ. இந்தம்மா இந்த தாலி எல்லாருடையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு. என்னங்க மாமா? ಧ್ರುವಂದೇಂದ್ರ ಸ್ರಾಗ್ನೇಶ್ವರಾಶ್ಚಂದಾರಯತಾ ಧ್ರುವಂ ಏಕದಂತಾಯ ಸ್ವಾಹ ಆದಿತ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಲಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತುவே சாமி, நமோ நமः என்னங்க? ஸ்வாஹா. கொடுங்க. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அக்கா, உர்வாருகம் உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. நானா? ஆமாக்கா, உங்க கைதான் ராசியான கை. கௌரிக்கு நீங்க தானே தாலி எடுத்து கொடுத்தீங்க. பாருங்க, அந்த தாலிக்கு வந்த பங்கம் கரைஞ்சே போயிடுச்சு. கவிதாவோட வாழ்க்கையே நல்லா இருக்கணும். நீங்களே எடுத்து கொடுங்கக்கா. வாங்க வாங்க. எடுத்து கொடு பாண்டிமா. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே, நான் கரெக்டா தானே இருக்கேன். இல்லம்மா, வந்தப்ப நல்லா ஹாப்பியா பிரைட்டா இருந்தீங்க. இப்ப அது மிஸ் ஆகுது. அவங்க அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளல. நான் கதையை இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆக்குவேன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல மாமா. அதை தான் சொல்றேன்.